அரசியல்வாதிகளோட குலதெய்வ கோவில்கள் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு மாவட்டம் சிலுவம்பாளையம் பக்கத்தில் ஈரோடு நசியனூர் புறவழிச்சாலையில் இருக்குது அப்பாத்தாள் கோவில். இந்த கோவில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குலதெய்வ கோவில். இங்கு முருகர், சிவன், பார்வதி, பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, விநாயகர், துர்க்கை உட்பட பல தெய்வங்களுடைய சன்னதிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மத்திய அமைச்சர் எல் முருகனோட குலதெய்வ கோவில். இது எங்கே இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருக்கு பக்கத்தில் கோனூரில் இருக்குது பாபா ருக்மணி சமேத நந்தகோபால சுவாமி கோவில். இதுதான் இவருடைய குலதெய்வ கோவில். அடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய குலதெய்வ கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் கீரம்பூர் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது அருங்கரை அம்மன் கோவில். இதுதான் இவருடைய குலதெய்வ கோவில். அடுத்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோட குலதெய்வ கோவில். இது எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது செண்பகத்தோப்பு வனப்பேச்சி அம்மன் கோவில். இதுதான் இவருடைய குலதெய்வ கோவில். அடுத்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலினோட குலதெய்வ கோவில் எதுனா நாகை மாவட்டம் பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்குது கீழ பெரும்பள்ளம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில். இதுதான் இவருடைய குலதெய்வ கோவில். அடுத்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய குலதெய்வ கோவில் எதுனா திருப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாநல்லூரில் இருக்கிற பெரியசாமி கோவில் தான் இவங்களுடைய குலதெய்வ கோவில். அடுத்து டிடிவி தினகரன் அவருடைய குலதெய்வ கோவில் எதுனா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பக்கத்தில் தட்டான்கோவில் கிராமத்தில் இருக்குது வீர மணவாள சுவாமி கோவில். இதுதான் இவருடைய குலதெய்வ கோவில். அடுத்து பிரேமலதா விஜயகாந்தருடைய குலதெய்வ கோவில் எதுனா மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் இருக்கிறது காங்கேய நத்தம் வீர சின்னம்மாள் கோவில். இதுதான் இவருடைய குலதெய்வ கோவில். அடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய குலதெய்வ கோவில் எதுனா சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பக்கத்தில் இருக்குது முடிக்கரை வீரமாகாளியம்மன் கோவில். இதுதான் இவருடைய குலதெய்வ கோவில். அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இவருடைய குலதெய்வ கோவில் எதுனா அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை அருகே இருக்குது அங்கனூர் கிராமத்தில் மாயவன் திருக்கோவில். இதுதான் இவருடைய குலதெய்வ கோவில். அடுத்து பாமக தலைவர் ராமதாஸ் அவருடைய குலதெய்வ கோவில் எதுனா விழுப்புரம் மாவட்டம் நல்லாவூர்ல இருக்குது ஐயனாரப்பன் கோவில். இதுதான் இவருடைய குலதெய்வ கோவில். அடுத்து மு.க. ஸ்டாலினுடைய குலதெய்வ கோவில் எதுனா திருக்குவளையில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோவில் தான் இவருடைய குலதெய்வ கோவில். அடுத்து சசிகலாவினுடைய குலதெய்வ கோவில் எதுனா தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற விலார் கிராமத்தில் வீரனார் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. இது மதுரை வீரன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இவருடைய குலதெய்வ கோவில். நடிகை ரோஜா அதாவது ஆந்திராவினுடைய அமைச்சர் நடிகை ரோஜாவினுடைய குலதெய்வ கோவில் எதுனா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூருக்கு அடுத்து திருமுக்கூடல் கிராமத்தில் இருக்கிற செல்லியம்மன் கோவில் தான் இவருடைய குலதெய்வ கோவில். இந்த வீடியோவில் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவில் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நன்றி.